ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேங்கோ வச்சு மேங்கோ ரெசிபி செய்ய போகிறோம். மேங்கோ சீசன் இருக்கும்போது இந்த ரெசிபி செஞ்சுருங்க. இப்போ மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். இந்த மாம்பழத்தில் கட் பண்ணிக்கலாம். மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மேங்கோ பல்ப்ஸை மட்டும் இதை எடுத்துக்கலாம். எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம மாம்பழத்தோட அந்த உள்ளே இருக்க சதைகள்லாம் எடுத்து போட்டாச்சு. இந்த மேங்கோ புட்டிங்க்கு 4 இன்க்ரீடியன்ஸ் தான், 4 பொருள் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். அப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் 1 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். அந்த காலத்தில் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு மாம்பழம் மில்க் ஷேக் அடிச்சு தருவாங்க. அதே மாதிரி தான் இது 3 அடித்தா நம்மளோட மாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது ஃப்ளேவரும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். கொஞ்சம் திக்கான இதில் வரும். அது வரையும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். அதுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது நல்லா திக்காக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்தாச்சு. இந்த கலரும் சேஞ்ச் ஆகி நல்லா இதாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது நல்லா திக்காகி வர்றது தெரியும். அந்த பதத்தில் இருக்கும்போது இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கிண்ணத்துலையோ இல்லை இந்த மாதிரி ட்ரேலையோ நீங்கள் ஊற்றிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours சில் பண்ணி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேங்கோ புட்டிங் செஞ்சோம் இல்லையா, அது 2 hours அப்புறம் செட் ஆகிடுச்சு. ஒரு இதுலேருந்து எடுத்தாச்சு. இதே நம்ம எடுத்துடலாம், தட்டில் வச்சிடலாம். சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஜெல்லி ஷேப்பில் இருக்கும். நம்ம கடையிலலாம் ஜெல்லி வாங்காமல் இந்த மேங்கோ சீசனில் இந்த ஜெல்லியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பசங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்த பாருங்கள், தெரியும். ஜெல்லி மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். நீங்களும் இந்த மேங்கோ புட்டிங்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி புது புது ரெசிபிஸ் பார்க்க என்னோட சேனல் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் ஃபுல் வீடியோஸும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.